அன்பு நண்பர்களே, இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற கனெக்ஷன் வந்து விஎஃப்டி, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். நானும் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் ரவியும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறோம். நம்ம உர்ஜாவரனில் கோயம்புத்தூர் சாப்டர் முன்னாள் தலைவர் விஎஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் ஒரு சின்ன பகுதியாக நாங்கள் எங்களுடைய கல்ஃப் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 போல் எம்சிபி பாருங்கள். அதில் வந்து இந்த பாயிண்டரை வச்சு காமிக்கிறாங்க 4 போல் எம்சிபி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது 3 ஃபேஸ் நம்ம கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் சிங்கிள் போல் எம்சிபி. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீமென்ஸ் கம்பெனியோடைய ரெக்டிஃபயர், டிசி ரெக்டிஃபயர், அதாவது ஏசி பிரைமரி, செகண்டரி வந்து 24 வோல்ட்டு டிசி, அதாவது விடிசி. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் சென்சார் அல்லது மெட்டல் சென்சார். அப்படியே அதுக்கு நேராக கீழே இதுவும் கெப்பாசிட்டிவ் சென்சார், மோஷன் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சென்சாரை வச்சு இந்த விஎஃப்டி ஆன் பண்ணலாம். இது பல இதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த சென்சாரை. இப்போ நம்ம விஎஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா சாம்பிளாக ஒரு 2 சென்சார் காமிக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச். இந்த செலக்டர் சுவிட்ச் வந்து ஸ்டாப், ஃபார்வேர்ட், ரிவர்ஸ். இந்த விஎஃப்டியில் வந்து 2 கண்ட்ரோல், 2C வயர் கண்ட்ரோல், 3C வயர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. அதில் 2C வயர் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செலக்டர் சுவிட்ச் வழியாக ஃபார்வேர்டும் ரிவர்ஸும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரோல் சுவிட்சு மேலே, கண்ட்ரோல் சுவிட்சு மேலே அதை மெட்டல் சென்சாரை கண்ட்ரோல் சுவிட்ச். அது சும்மா டெம்பரரியாக நம்ம வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து அதை ஆன் பண்ணோம்னா நமக்கு இண்டிகேட்டர் ஏரியா, அதை மெட்டலை நம்ம காமிச்சோம்னா. அதுக்கு நேராக கீழே மோஷன் சென்சார் கண்ட்ரோல் சுவிட்ச். அப்படியே நம்ம பொட்டன்ஷியோமீட்டருக்கு வரலாம். இதுதான் பொட்டன்ஷியோமீட்ரு. மோட்டருடைய ஸ்பீட் வேரியபிள் பண்ணுறதுக்காக இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சுருக்கிறோம். நம்ம சில்லரில் பார்த்தீங்கன்னா நிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது என்பிசி தெர்மிஸ்டர், அதை பயன்படுத்தி நம்ம மோட்டருடைய